அ இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் சிஸ்டம் தாங்க. அது வந்து ஆ. எப்படி அத ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் ம். அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒருத்தங்க எங்களோட ராக்கெட் ப்ரொபல்ஷன் எடுக்க வர அதே ப்ரொஃபசர் தான் அதுக்கும் எங்களுக்கு கைட் பண்ண வராங்க. ம். அதனால அதை எப்ப பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலை அப்படின்றத சொன்னாங்க. ம். அதெல்லாம் சேர்ந்து நாங்க பண்ணணும். தேர்வு எப்போ எப்படி வரும்? அப்புறம் இன்னொரு 3 படிச்சத வச்சு 3 அசைன்மென்ட் குடுத்துருக்காங்க. அத நாங்க வந்து தேடி அத கணக்கு போட்டு அத குடுக்கணும். ம். அ சராசரி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வகுப்பு நடக்குது இல்லையா? ம். சராசரி 4 மணி நேரம். 4லேருந்து 5 அவ்வளவுதான். அதுக்கு மேலலாம் நடக்காதுங்க. வாரத்துல 5 நாள். ஆ. வாரத்துல 5 நாளு. ஒரு நாள் வந்து 2 மணி நேரம் தான் வகுப்பு இருக்கும். ஒரு நாள் 4 மணி நேரம் இருக்கும். இன்னைக்கு எங்களுக்கு 2 மணி நேரம் வகுப்பு மட்டும்தான். சரி, சரி. அந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் வந்துருச்சா? எதுவும் சொன்னீங்கல்ல வேலை வாய்ப்பு ஏதோ. ம். ஆமாங்க ஐயா. அது என்ஐ நம்பர் அது வந்துருச்சுங்க. யுனிவர்சிட்டியில வந்து மாணவர்கள் வந்து அப்ளை பண்ண அது போடுவாங்க. அப்புறம் அங்க வேக்கன்சி இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. இந்த மாரி முன்னாடி தகவல் பலகையில வந்து நெறையா போட்டு வச்சிருப்பாங்க. அத நம்ம அப்பப்ப செக் பண்ணணும். இது கல்லூரிக்குள்ளேயே நடக்கிறதா அந்த வேலை வாய்ப்புங்கிறது? கல்லூரிக்குள்ள இந்த வேலைவாய்ப்பு என்னலாம் இருக்கு. லைப்ரரிக்குள்ள இருக்கும், உணவகங்கள்ல இருக்கும். அப்புறம் லைப்ரரி அசிஸ்டன்ட் அந்த மாரி என்னென்னலாம் இருக்கோ அதான். ஏன்னா நெறைய பேர் படிக்கிறாங்கல்ல. அதனால ம். அதுக்குன்னு ஒரு இது நெறைய பேர் இருக்கறனால அதுக்கு வேலை வாய்ப்புகள் குடுப்பாங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம மற்ற நாடுகளில் அப்படி இல்லை, இந்த நாட்டுல மட்டும் ஏன் அப்படி பண்றானுங்க? என்ன பண்றாங்க? இந்த வேலை வாய்ப்புங்கிற வேலைங்க படிக்கிற மாணவன் வந்து படிக்கிறதான் ரைட்டு, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொல்றாங்க அவங்க? பண்ண சொல்றாங்கன்னு கிடையாது. இப்ப ஆ. அடுத்து வந்து அவங்க வீட்டு வாடகை கட்டுறக்கும், போக்குவரத்து செலவுக்கும் அவங்களுக்கு தேவைப்படும்னு இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நம்ம கல்லூரி மாணவர்களுக்கே அத குடுப்போம் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஓஹோ. அது கட்டாயம் கிடையாது ஆனா. கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. யாரு வேணுமோ அவங்க போய் கேட்டு அத வாங்கிக்கலாம். அது இருந்துச்சுன்னா அவங்க தருவாங்க. ஓ. இப்ப உறுதியா அந்த மாதிரி 2 மணி நேரம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 2 மணி நேரமா 4 மணி நேரமா வாரத்துல ஏதோ 20 மணி நேரம் பண்ண சொல்றாங்க, அப்படி கட்டாயம் கிடையாது இல்லையா? கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. அது 20 மணி நேரம் நம்ம ஒரு வேலை பார்த்தோம்னா 20 மணி நேரம் தான் பார்க்கணும். அதான் அதுக்கு மேல பண்ணா சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றாங்க. ரொம்ப கவனமா ஆமா. இருக்கணும், அந்த மாதிரி எதாவது சிக்கிக்காத போய். சரியா? சரி. ம். இப்ப பாத்தீங்கன்னா உனக்கு வாரத்துல 2 நாள் தானே கிடைக்கும். அப்படியே இருந்தாலும் வாரத்துல 2 நாள் தானே. ஆமாமா. வாரத்துல 2 நாள் தான் கிடைக்கும். ஆமா. அப்படி மாதிரி அந்த வாரத்துல 2 நாள் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பண்ணலாங்கய்யா. இங்க எனக்கு ரயில்வே துறையில வந்து இப்போ இது பண்றாங்க. கஸ்டமர் அசிஸ்டன்ட் அப்படின்னு டிக்கெட் அதாவது நம்ம அ வர பயனர்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவங்களுக்கு வழிகாட்டுறது. அந்த ஓஹோ. மாதிரியான இது இருக்கு. அந்த மாரி ரயில்வே துறையிலேயே இருக்கு. ஓஹோ. ம். நல்ல நம்மளுக்கு வந்து பெனிஃபிட். கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து அந்த இது தருவாங்க. யூனிஃபார்ம் தருவாங்க. அந்த கோட் போட்டு நம்ம அந்த ரயில் நிலையத்த நம்ம பார்த்துக்கணும். நல்ல நல்ல அனுபவம் கிடைக்குமா அ அதுல? நல்ல அனுபவம் கிடைக்கும். அதெல்லாம் நல்லாவே கிடைக்குங்க. அது வந்து இப்போ இப்போ ஒரே ரயில்வே ஸ்டேஷன்ல போட மாட்டாங்க. வெவ்வேறு ரயில்வே ம். மாணவர்கள தான் பெரும்பாலும் எடுப்பாங்க. யாரெல்லாம் பெர்மனன்ட்டா அத குடுக்கறக்கு வாய்ப்பில்ல. இந்த மாரி மாணவர்கள் வரனால மாத்தி, 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 மாத்தி குடுப்பாங்க. அந்த நேரத்த கணக்கு வச்சு. முடிஞ்ச அளவுக்கு அறிவியலா இருக்கிற மாதிரி அறிவியல் சம்பந்தமா பாத்துக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அறிவியல் சம்பந்தமா வந்து இன்டர்ன்ஷிப்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம இன்டர்ன் படிச்சுட்டு இருக்கனால அவங்க இன்டர்ன்ஷிப்ன்றது இப்ப டிகிரி முடிச்சுட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, அந்த டிகிரி வச்சு நான் போய் எனக்கு இன்டர்ன்ஷிப் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. இப்ப அது சாத்தியம் இல்லை, இப்ப அது சாத்தியம் இல்லையா?
இப்ப வந்து நம்ம அத பார்க்கணும். எங்க இது பண்றாங்க, யாரெல்லாம் தருவாங்கன்றத அத பார்க்கறக்கான நேரம் தான் இது. இத ஒரே இத பார்த்துட்டு நம்ம எப்ப எனக்கு முடியுமோ, அந்த டிகிரி முடியிற சமயத்துல நாம போய் அத சரியான நேரத்துல அத அப்ளை பண்ணி நம்ம வாங்கணும். இப்ப வந்து என்னென்ன யார் குடுக்குறா, என்ன குடுக்குறா, எது எப்படி, எங்க போகணும் அத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓ! அப்ப விமான நிலையத்திலயும் கிடைக்குமா? அது இப்ப ரயில் நிலையத்திலயும் கிடைக்கும், விமான நிலையத்திலயும் கிடைக்குமா? இதோட விமான எனக்கு நிலையத்துல விமான நிலையத்திலயும் கிடைக்கும். விமான நிலையத்திலயும் வந்து உள்ள கிடைக்கும். ரயில் நிலையத்துல வந்து அதிகம் ஏன்னா ரயில் தான் அதிகம் பயன்படுத்துறாங்கல்ல. அதனால ரயில் நிலையத்துல அதிகமா இப்ப அவங்க வந்து இப்ப இந்த வந்து அத இது பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ரயில் நிலையத்து வேலை வாய்ப்புகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓ! அதுல அதுல உனக்கு உனக்கு வீட்டுக்கும் ரயிலுக்கும் பக்கமா? இல்ல எங்க வேணா போடுவாங்களா? எனக்கு பக்கம் தான். எனக்கு வந்து அதாவது லண்டன் தான் மெயின் ஏரியா. அது லண்டனுக்கானது தான் அது. நான் இங்கிருந்து என்னோட லூட்டன்லேருந்து நான் லண்டன் போணும்னா எனக்கு 20 நிமிஷம் ஆகும் ரயில். எனக்கு ரயில் வந்து எனக்கு இலவசம். நான் ரயில்ல போயிட்டு வர்றது இலவசம் எனக்கு. ஓஹோ! அவ்வளவு பக்கத்துல இருக்குதா? ரயில்வே அதனாலதான் துறையில வேலை பார்க்குறேன்னு அதனால அங்க நம்ம போக்குவரத்து இதெல்லாம் வந்து நம்ம அதிலேயே பயன்படுத்திக்கலாம். நம்ம காசு குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ரயில் யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி. பாக்குறது கவனமா செய். ம். இது வந்து அது ரயில்வேன்றது வந்து அம் அந்த அந்த ம் இத பொறுத்து மாறும். இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிஸியான ஸ்டேஷனு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சிலது வந்து ஆள் கொஞ்சம் கம்மியா தான் வருவாங்க. அந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேஷன் இந்த புகழ்பெற்ற ஸ்டேஷன்லாம் இருக்கும்ல. சிலது நேஷனல் ரயில்வேலாம் இருக்கு. இங்கருந்து பாரிஸ் போறக்கு அந்த மாரி பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கு. அந்த ம். மாரிலாம் போட்டாங்கன்னா, அந்த ஸ்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த 1 மணி நேரத்து இப்பலாம் 12 பவுண்ட்ஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த 1 மணி நேரம் 12 பவுண்ட்ஸா, இப்போ வந்து அதுக்கு மேல நல்ல ஒரு ரொம்ப அதிக மக்கள் போக்குவரத்து இருந்துச்சு அப்டின்னா, நம்மளுக்கு 14 அந்த மாரி குடுப்பாங்க. 13, 14 அந்த மாரி. அது குறைஞ்சபட்சம் எத்தனை 8 மணி நேரம் அந்த 2 நாள்ல வந்து முழு நேரம் இப்ப வந்து 8 மணி நேரம் 6 மணி நேரம் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிலாம்? ஆ அது கிடைக்குங்க. நாம நாம வந்து 2 நாள் அப்ப நம்ம 20 20 நேரத்துக்கு கவர் பண்ணலாம் இல்லையா? வரும் அப்டின்னு அத பார்த்துட்டு வர வேண்டியது. காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் அது கேட்டா மட்டும் தான் நாம அந்த மாரி வழி இது பண்ண தவிர, அங்க வந்து அவங்க கவனிச்சுக்கணும் என்ன சரி சரி சரி. இப்ப நம்ம ரயில்வே துறைலாம் போனோம்னா கேட்கிறோம்ல, இந்த மாதிரி ஹலோ? வணக்கம் சொல்லுயா. எப்ப வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு, அந்த மாதிரி தான். ஏதோ விட்டு விட்டு எடுக்க மாட்டேன் தெரியுது. நல்லா ஆமாமா. அது நடமாடும் உதவி மையம் மாரி தான். அதாவது கொஞ்சம் மாறி நல்லா போயிட்டு இருந்தது. சரி அந்த யோசனை பண்ணு. அறிவியல்ல கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்து. அறிவியல்ல கவனம் செலுத்து. ம். நான் அனுப்புறதெல்லாம் கொஞ்சம் கவனி. சரிங்க. நாங்க அனுப்புற இந்த இதெல்லாம் கொஞ்சம் கவனி. இந்த நியூட்ரானை பத்தி கொஞ்சம் கவனி. ம். நியூட்ரானை பத்தி சிந்தி. நியூட்ரான் பத்தி சிந்தி. சரிங்கய்யா. நியூட்ரானத்தை பத்தி சாட் ஜிபில போட்டு நான் பண்றதெல்லாம் பார்த்து சரி பாரு. ம். ம். எவ்வளவு சீக்கிரம் அந்த இது நம்ம அந்த ஒரு டைட்டில் கூட அனுப்பிச்சு இல்லையா? அது யோசனை பண்ணு. ம். ம். தமிழ் அஸ்ட்ரோ மெடிக்கல்னு ஒன்று போட்டிருந்து பார்த்தியா? அது யோசனை பண்ணு. ம். சரிங்கய்யா. ஆரம்பி அப்படியே ஒவ்வொரு பேஜா படி. என்ன இன்னும் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கேன் இதை புத்தகத்தை. இவர் நம்ம ஐயா கூட அஹ், மதுரை சுந்தர் கூட ஐயா இந்த மாதிரி ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஜெராக்ஸ் காப்பி ம். பண்ணுங்க பண்ணலான்னு சொன்னேன். நான் ஆங்கிலத்துல வந்துச்சுன்னா உலக புகழ் பெற்றதா மாறும். அது இன்னும் அவங்க செய்யாம இருக்கிற நாம பண்ணலாம் அப்படின்னாரு. அப்படி ஆங்கிலத்துல ம். பண்றதை கூட நீ வந்து ஒரு நகலெடு அது அப்படியே புரியுதா? சரிங்க.
ஒரு நம்ம பண்ணியிருக்கிறதே இருக்கு இல்லையா, அதுவே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அது ஒரு பிரிண்ட் அவுட்டை வெளியே எடுத்து எல்லாத்துக்கும் காட்டுது. இங்கிலீஷில் காட்டினா டக்குன்னு உங்களுக்கு புரியும். ம். ம். அது நீ அதை பண்ணு, நீ அதை வந்து ஒரு நாளில் பண்ணி ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம்ல ஆங்கிலத்தில், நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஆமா ஆமா. அதை படித்து பார்த்து ஒரு தடவை உங்கள் கல்லூரியில் பிரிண்ட் அவுட் இருக்கு இல்லையா, அதில் பிரிண்ட் போட்டு எடுத்து யாருக்காவது சரிங்க. முதல்ல 2-3 பண்ணி ப்ரெசென்ட் பண்ணு. புரியுதா? அந்த அந்த லிட்ரேசிக்கோ ஒரு நூலகத்துக்கோ அல்லது ஒரு எதுக்கோ வந்து ஜெராக்ஸ் காப்பியாக கொடு. அவங்க படித்து பார்க்கட்டும். படித்து பார்த்துட்டு அதிலிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ணு. ஒரு காணொளி பண்ணு, முதல்ல ம். இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு ஒரு காணொளி பண்ணு. அது ம். உனக்கு உனக்கு அது வந்து ஆராய்ச்சி மனப்பான்மையை தரும், மொழி புலமையை தரும். ரெண்டாவது வந்து இப்போ ஒருத்தர் கூட 2-3 பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதான் நீர் மருத்துவத்தை ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. 2-3 பேர் வர்றாங்க. ம். நான் ஆங்கிலத்தில் பண்ண சொன்னேன், ஒருத்தர் ஆங்கிலத்தில் பண்ணுறேன்னு இருக்காரு. ம். அவர் எகிப்தில் வேலை செஞ்சவர். எகிப்தில் ம். ஜெர்மனியில எங்கெங்கேயும் வேலை செஞ்சவர். அப்புறம் அவர் சொன்னேன் நான், அவர் பேர் முருகேசன் பேர். நான் சொன்னேன் ஆங்கிலத்தில் ம். பண்ணுங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் பண்ணுறேன். ஆங்கிலத்தில் போடுங்க, அதான் வந்து உலகத்துக்கு போகும், அப்புறம் உங்களுக்கு ம். வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீயும் அந்த அது ஒன்று, அது அந்த நேரத்தை ஒதுக்கணும். நீ அந்த இறங்கினா தான் வரும் உனக்கு. ஏன்னா நீ ஒரு படிப்பாளின்னு காட்டணும், படிப்பாளி ஆராய்ச்சியாளர்னு காட்டினா தான் வெளியே தெரியும். இல்லைன்னா உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அததான் ம். உனக்கு அவர் சின்ன ஒரு கடிதமா எழுதியிருந்தாங்க, இது மாதிரி யோசனை பண்ணு அப்படின்னா. இது அப்படி இல்லை, நான் வந்து ஒரு 2-3 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். அது வந்து ம். ஏன்னா அதுல படிச்சிட்டோம்னா அதன்படி டிசிப்ளின் நமக்கு வந்துடும், அந்த ஒழுக்கம் வந்துடும். இந்த உணவு ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம். ம். அதாவது ஒரு நல்ல நூலை படிக்கிறப்ப ஒழுக்கம் வருது இல்லையா, அதே மாதிரி தான் அதை வள்ளுவர் சொல்லுவார். நவில் ம். தோறும் நவில் தோறும் நூல் நெய்யும் போலும், பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்பாரு. நல்ல நூல்களை படித்தால் ம். நல்ல ஒழுக்கம் வருவதை போல, நல்ல மக்களை சந்தித்தால் நல்ல ஒழுக்கம் வருங்கிற மாதிரி தான். அதுக்கு தான் சொல்றேன், அப்படி வரும் பொழுது உனக்கு தானாவே வரும். ம். அதுதான் இயற்கை, அப்படித்தான் போகணும். இது வந்து பரிணாம அறிவியல் அல்லவா, அந்த பரிணாம அறிவியல் வந்து யாருக்குமே தெரியாது, வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. ம். அதனால அதனால சொல்றேன், தமிழ் அஸ்ட்ரோ மெடிக்கல் ஒன்று போட்டு கொண்டுட்டு போவோம். அந்த அது ஏற்கனவே நம்ம சிவகாசியில் பண்ணோம்ல, அந்த படத்தை வந்து மறுபடியும் டவுன்லோட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணு மாணவர்கிட்ட. புரியுதா? இப்படி ஒன்று இருக்கு ஃபியூச்சர்ல, முயற்சி பண்ணு. அதெல்லாம் ம். முயற்சி சரிங்க. பண்ணீங்கன்னா தான் நீ என்ன பண்றேன்னு நம்ம தெரியணும். இல்லை இப்ப இருந்தே பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான் உனக்கு அப்ப இந்த ம். எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்றப்ப ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஆமா. ஃபர்ஸ்ட் இயர்ல கூட இருக்கு. எப்போ வேணாலும் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களா, ஃபர்ஸ்ட் இயர் ப்ராஜெக்ட், செகண்ட் இயர் ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கா உங்க கல்லூரில? கடைசியா குடுப்பாங்க மாஸ்டர் ப்ராஜெக்ட். அப்படிலாம் அப்படித்தான் நான் அங்க பண்ணேனே. அதே மாதிரி இதை வந்து எது சாத்தியமா உனக்கு, அறிவியல் சாத்தியமா, கல்ச்சரல் இது இந்த மாதிரி யோகா எவல்யூஷன் சாத்தியமா அப்படிங்கறது பார்த்துட்டு கொண்டு வா. இந்த நியூட்ரானை பத்தி நியூட்ரானை பத்தி யாரும் உலகத்துல ஆராய்ச்சி பண்ணவே இல்லை, நியூட்ரானை பத்தி. ம். ஏன்னா ஆராய்ச்சி நியூட்ரான் வந்து பண்ணவே இல்ல. நியூட்ரான் வந்து சார்ஜ் கிடையாது, நியூட்ரான் வந்து சார்ஜ் கிடையாது. அதனால அவங்க புடி மாடல் நம்மளது வந்து நியூட்ரான் தான் நம்மளுக்கு பண்ணுது. நியூட்ரானால தான் நமக்கு ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கு. ம். அது ஒரு சாம்பிள் பண்ணி காட்டு, சாம்பிள் பண்ணி காட்டு, ஒரு டிராப் வச்சு சாம்பிள் பண்ணி காட்டு. அது ம். அது நீங்க வீட்டுல இருக்கிற ஒயரே போதும். வீட்டுல ஏதோ ஒரு துண்டு ஒயர் இருக்கு சரிங்க. இல்லையா, ஆமா, துண்டு ஒயர் எடுத்து அலுமினியம் ஒயரு, செம்பு ஒயரும் ஒரு இரும்பு ஒயரு இருந்தாப்ப, இரும்பு கம்பி இருந்தாப்ப, அதை வச்சு சிங்கிள் டிராப்ல இப்படி நடக்குது, அப்புறம் 10 டிராப்ல ம். இப்படி நடக்குது. இதுல இதுல வந்து சார்ஜ் குறையறதே இல்லை. அப்ப உள்ள டி டூ டி டூன்னு ஒன்று இருக்கு. டி டூன்னு டியூட்ரேடியம்னு சொல்லுவாங்க. டி டூ தான் அது. டி டூல நியூட்ரான், ஹைட்ரஜனுக்கு நியூட்ரான் கிடையாது இல்லையா, ம். 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 ஆமா, ஆமா. ஆனா ஹைட்ரஜனுடைய பிறப்பு, ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து கனநீர்னு சொல்லுவாங்க, ஹெவி வாட்டர். ம். அதுக்கு நியூட்ரான் உண்டு. அந்த நியூட்ரான் தான் பேலன்ஸ் பண்ணுது. ம். ரொம்ப டஃப், ரொம்ப. ஆனா எப்படி நம்ம கேட்பாங்க, எப்படி ரீசார்ஜ் ஆகுன்னு கேட்கும்போது ரீசார்ஜ் ஆகுது இல்லையா இது. ம். பெட்ட 6 டிராப்பும் 6 வோல்ட்டுக்கு போகுது, பயன்படுத்தோம்னா 2 வோல்ட்டுக்கு வந்துடுது. அந்த எப்படி 6 வோல்ட் ரீசார்ஜ் ஆகுதுன்னா, இந்த நியூட்ரான் வந்து பேலன்ஸ் பண்ணுது. நியூட்ரான் எப்போ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹெவி
நியூட்ரான் தான் இருக்குல்ல ம். ஹெவி அடர்த்தியானது. ஒரு ஸ்பூன் இல்ல நியூட்ரான் வந்து ஒரு இமயமலை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அது யோசனை பண்ணு. அது கொஞ்சம் விரைவில் அதை ஆரம்பி. அப்புறம் இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதுக்கு உதவி செய். அதை பண்ணு நீ. சரியா? ம். சரிங்க. சரி நான் வச்சர். வேற ஏதாவது செய்தி இருக்கா? வேணும் இல்லை பண்ண முயற்சி பண்ணு. சரியா? கவனமா இரு. ம் 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 சரிங்கய்யா. சரி வச்சர் வச்சர்.